السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد அன்பான உறவுகளே அல்ஹம்துலில்லாஹ் எமது நாட்டில் ஹத்தீப் முஅத்தின் சம்மேளனத்தின் ஊடாக இந்த நாட்டிலே உலமாக்கள் முஅத்தின்மார்களுக்கு மிக சிறப்பான சேவைகள் நடைபெற்று வருகிறது. அந்த சேவைகளில் ஒன்றுதான் அமானா தகாஃபுல் மூலமாக மரணித்தவர்களுக்கான அந்த பணத்தொகை கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் வாழும் பொழுது மருத்துவ உதவியும், அவர்கள் மறைந்த பின்னால் அவர்களுக்கான அவருடைய குடும்பங்களுக்கான வாழ்வாதார தொகை சுமாராக 5,70,000 ரூபாய்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை காலமும் சுமாராக பல கோடி ரூபாய்கள் இந்த நாட்டிலே மரணித்த உலமாக்கள், அது சுனாமியாக இருக்கலாம், இது போன்ற அனர்த்தங்களின் மூலமாக இயற்கை எய்தியவர்களுக்காக பல கோடி ரூபாய்கள் அமானா தகாஃபல் மூலம் ஹத்தீப் முஅத்தின் சம்மேளனத்தின் ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த நாட்டுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே அனைத்து உலமாக்களும் இந்த தகாஃபுல் நிதியத்தோடு இணைந்து இந்த நல்ல சேவைகளை பிரயோசனங்களை பெற்றுக் கொள்ளுமாறு மிக அன்பாக பண்பாக பணிவாக அனைத்து உலமாக்கள் முஅத்தின்மார்களுக்கும் வேண்டிக் கொள்கிறோம். உதவியினால் அல்ஹம்துலில்லாஹ் 30 வருட சேவைகளை இவர்கள் பலவிதமான சேவைகளை குறிப்பாக உலமாக்களுக்கும் முஅஸ்ஸின்களுக்கும் மேற்கொண்டு வருகிறார்கள். பலர்கள் உலமாக்கள் மரணித்து அந்த குடும்பங்களுக்கு பல உதவி உபகாரங்களை செய்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இதற்கு முன் வந்து உதவி உபகாரங்கள் செய்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா வளமாக்கி செழிப்பாக்கி கண்ணியமாக்கி வைக்க வேண்டும். இதற்கு உதவி உபகாரங்கள் செய்தவர்கள் இதை நிகழ்வை செய்ய வேண்டும் என்று, இது போன்ற ஒரு அமைப்பை செய்ய வேண்டும் என்று யாரெல்லாம் ஆலோசகர்களாக உதவி உபகாரங்கள் செய்தார்களோ, சிந்தனை ரீதியாக பொருள் ரீதியாக அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வளமான வாழ்க்கை கொடுக்க. உண்மையாகவே இதை பொறுத்தளவிலே உலமாக்களுக்கு என்று அவர் வஃபாத் ஆகிட்டு அவங்க குடும்பங்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு உதவியாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னை பொறுத்த நானும் அல்லமான் ஜும்மா பாலியல் மீத்திரமுடைய குலர்னாவே அல்லமான் ஜும்மா பாலியல் சுமார் 25 வருடங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். இறை உதவியினால் எனக்கும் அந்த சேவையை பாராட்டி நிகழும் அதே போல தக்காப்புள்ளையும் இணையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாத தந்தான் ஏனி உலமாக்களும் இதை இணைந்து பயனடைந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்வதோடு இதற்கு யாரெல்லாம் உபகாரங்களாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அல்லாத வளமாக்கி செழிப்பாக்கி வைப்பானாக என்று வேண்டி விடைபெறுகிறேன். உண்மையிலேயே ஹத்தீப் முஅத்தின் நலம்புரி அமைப்பு பள்ளி வாயில்களிலே கடமை செய்கின்ற இமாம்கள், ஹத்தீமார்கள், முஅத்தின்களுக்கு கடந்த 30 வருடங்களாக பல்வேறுபட்ட சேவைகளை புரிந்து வருகின்றது. அதிலே குறிப்பாக ரமதான் காலங்களிலும் ஹஜ் பெருநாள் காலங்களிலும் உதவி செய்து வருகின்றார்கள். ஆனால் நிரந்தரமான நிலையான ஒரு சேவையை அமானா தகாஃபுல் மூலமாக செய்து வருகின்றார்கள். குறிப்பிட்ட நோய்களுக்காக வேண்டி அமானா தகாஃபுல் மூலமாக நிதியை பெற்றுக் கொடுக்கின்றார்கள். மரணித்த பிற்பாடு 5,70,000 ரூபாய் இத்தா கடமை என்றும் அவருடைய வாழ்வாதார செலவென்றும் ஏனைய பிள்ளைகளின் கல்விக்காகவும் அவர்கள் அந்த பணத்தை அமானா தகாஃபுலிலே இருந்து பெற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு இமாம்களையும் அங்கே அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார்கள். அதன் மூலமாக இந்த உதவியை செய்து கொண்டு வருகின்றார்கள். காத்தாங்குடி பிரதேசத்திலே 2 முஅத்தின்களுக்கும் 3 உலமாக்களும் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இறுதியாக எங்களுடைய காத்தாங்குடி ஃபௌஸ் மௌலை அவர்கள் மரணித்திருந்தார்கள். அவர்களுடைய அந்த காசோலையை நாங்கள் எங்களுடைய பிரதேச பாராளுமன்ற உறுப்பினர் இஸ்முல்லா அவர்கள் மூலமாக அந்த காசோலையை நாங்கள் அந்த குடும்பத்தாருக்கு வழங்கி வைத்திருந்தோம். நிறையவே இதிலே எல்லா இமாம்களும் அங்கத்தவர்களாக இணைந்து நிரந்தரமான நன்மையை பெறும் வகையில் இந்த அமைப்பு செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மௌலவி அப்துல் முனாஃப் மொய்யீதி. நான் வெள்ளம்பட்டிய மஸ்ஜிது சஃபாவில் கிட்டத்தட்ட 24-25 வருஷம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் இந்த அமானா தகாஃபுல் நிதியத்தில் இணைந்து கிட்டத்தட்ட 11 வருடமாகின்றது. மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இதில் இணைந்து இதில் புதுப்பித்துக் கொள்கிறோம். அந்த அடிப்படையில் நோயில் இருந்த எனக்கு இதன் மூலமாக பணங்கள் கிடைத்து என் செலவுகளை செய்யக்கூடிய நிலைமையை லேசிப்படுத்தி தந்தான் அல்லாஹ். அந்த நிறுவனத்துக்கும் அது வேலை செய்த ஊழியர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் நன்றிகள். அதே போல் இதை ஏற்படுத்தி தந்த எங்களோட ஹத்தீப் முஅத்தின் சம்மேளனத்தினுடைய தலைவர், கணித்தின தலைவர் ஜப்பார் ஹசரத் அவர்கள், செயலாளர் எங்களுடைய ரஹீம் ஹசரத் அவர்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.